வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் HalfYearly எக்ஸாமினேஷன் 2023 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் HalfYearly எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இப்போ 12th வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸு ஜுவாலஜி மேக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியில் நீங்கள் 12 சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் ரைட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிலாம் வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா why is the offspring formed by the asexual reproduction referred as a clone? Define pediogamy, give the examples. Which type of reproduction is effective, asexual or X-sexual? Why? 2 mark. Next வந்து பார்த்தீங்கன்னா difference between seasonal breeders and continuous breeders. Next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு joint space different from the reproductive space. The unicellular organism which is reproductive by binary fission are considered immortal, justify. சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், டிஃபைன் கேமிட்டோஜெனிசிஸ், ட்ரா த ஹியூமன் ஸ்பெர்ம். ஸோ ஹியூமனோட ஸ்பெர்ம் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஓவலைசேஷன், இன் விச் டே ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ், வாட் இஸ் இன்ஹிபின் ஸ்டேட் த ஃபங்க்ஷன், ரைட் அபவுட் த எக்டோபிக் ப்ரெக்னன்சி, ரைட் அபவுட் லெட் டவுன் ரெஃப்ளக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, சிக்னிஃபிகன்ஸ் அதை எப்படி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்போமி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ், what are the causes for infertility, importance of positions of testes in human, draw and explain the human sperm. ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை 5 மார்க்கில் நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்பேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சாப்டர் 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெர்மு ஓவில் அதே மாதிரி மென்ஸ்ட்ரலை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபேட்டிசாய்ட் இன்ஃபேட்டிசாய்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வாடகத்தாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். Explain amniocentesis, the fetal sex disseminated in testes and banned in country, the necessary for comment. இது ரொம்ப ரொம்ப important. Explain amniocentesis, the fetal sex determination in test in banned in our country, is necessary for comment. So next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு write the preventive measures of STDs. அடுத்து பார்த்தீங்கன்னா how are the STD transmitted, which methods of suggest to couples have a baby if the male partner fails inseminated for the female or due to vary in low sperm count in par. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் GIFT, ZIFT அண்டு ICSI. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், பிரின்சிபல்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி, சிம்டம்ஸ் ஆஃப் அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் அபவுட் த மேல் ஹெட்ரோகேமிட்டி, ரைட் டவுன் சிண்ட்ரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரக்டர் ப்ரெசன்ட் இன் கிராண்ட் ஃபாதர் ஹூ இஸ் த காட்சன் த்ரூ த டாட்டர், ட்ரா த ஃப்ளோ சார்ட் ஃபார் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், வாட் இஸ் ஹாப்ளோப்ளாய்டி, ஒய் ஆர் செக்ஸ் லிங்க்டு ரிசர்சிவ் கேரக்டர்ஸ் மோர் காமன் இன் மேல் ஹியூமன் பீயிங். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனக்டன்ஸ் கொரியா மேன், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஹெட்ரோகேமிட்டிக் அண்ட் ஹோமோகேமிட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம், எக்ஸ்பிளைன் த மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹனிபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. ஹவு கேன் வி கிளாசிஃபை த தாலமிசியா டிசீஸ், எக்ஸ்பிளைன் மல்டிபிள் அலிட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் வித் இன் எக்ஸாம்பிள். சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலிகுலர் ஜெனடிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃப்ரம் கோடிங் ஸ்டாண்ட், த சென்ட்ரல் டாக்மா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், வாட் இஸ் ஓப்ரான், ஹவு மெனி ஓப்ரான் குரூப் இன் present in E. coli, what are the tRNA adapter molecules, if the coding sequence of transcription written by follow. அடுத்து பார்த்தீங்கன்னா difference between template and standing code, explain the two strategies process in protein synthesis, explain the methodologies of human genome project, the relationship between genes and DNA are best to understand by the mutation studies, justify the statement. அடுத்து பார்த்தீங்கன்னா it is established that RNA first genetic material, justify the give reason, why the human genome project is called mega genome project. இது நல்லா பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் 3 RNA பாலிமரேஸ் இன் நியூக்ளியஸ். அடுத்த சாப்டர் 6 நம்ம எவல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வெஸ்டிங்கிள்ஸ் ஆர்கன்ஸ் நல்லா பார்த்துக்கணும்.
அதே மாதிரி ரைட் அபவுட் த லமார்கனிசம் தியரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ் அட்டாவிக் ஆர்கன்ஸ் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் who discovered the Lamarckianism theory acquired in characters state the theory of spontaneous generation. Next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு rearrange the descending evolution, tabulate the evolution of man refer as in years, explain the man objection அப்படின்னா மெயின் objection of Darwinism, ஹார்டி வின்பர்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் யானைக்கால் நோயை பற்றி கேட்கலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இஸ் ஏ disdirected அப்படின்னா misdirected immunity response justify when does antibiotic resistance developed, define vaccine, write any two difference between active and passive immunity, interference mention the role, why do you think that not possible produce the vaccine against in common cold. அடுத்து பார்த்தீங்கன்னா person is infected by HIV, how will you diagnose for AIDS, given table அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி explain the type of vaccine, draw and label இம்யூனோக்ளோபுலின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி இம்யூனோக்ளோபுலின் அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா லிஸ்ட் ஆஃப் த காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிம்டம் ஆஃப் டிப்தீரியா அண்ட் டைபாய்ட். அடுத்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் சம் வே ஆஃப் ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். இதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இப்போ நடக்கூடிய ஹாஃப்-இயர்லி எக்ஸாம் காமன் கொஷின் பேப்பருக்கு இதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. அடுத்து சாப்டர் 8ல் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் ஹெல்ப்பர், வாட் இஸ் மைக்ரோபியல் fuel cell, name the some microbes used in production of household food product, which is rapid as industrial alcohol, why, list the advantage of biogas plant in rural area, what is fermenter, what is bioremediation. Next வந்து பார்த்தீங்கன்னா name any one microorganism involved in bioremediation, how is milk converted in curd, explain the process of curd in formation, explain antibiotics, zymology, superbug. ஸோ அடுத்து நமக்கு சாப்டர் 9ல் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜேர்ம் லைன் ஜீன் தெராப்பி, வாட் இஸ் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்டெம் செல், வாட் ஆர் த டிஎன்ஏ வேக்சின், ஹவு ரோசி டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் நார்மல் கவ், ஈஸ்ட் இஸ் ஏ மோர் சூட்டபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் என்டர்பரான்ஸ் தென் ஈகோலை, கிவ் த ரீசன், வாட் ஆர் த ஸ்டெம் செல்ஸ், ரைட் த ரோல்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஸோ 7th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் ஒய் க்ளோனிங் டாலி இஸ் வாஸ் இஸ் சச் as மேஜர் சயின்டிஃபிக் பிராக் த்ரோத். அடுத்து எலைசா டெக்னிக் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன், கேன் திஸ் டெக்னிக் யூஸ்ட் இன் ஃபார் மாலிகுலர் டயக்னாஸ்டிக் ஜெனட்டிக் டிஸார்டர் அது கேட்கலாம். அதே மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளோனிங். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோமன் டைப்பில் ஏபிசி இந்த மாதிரியும் கேட்பாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. Once of the application of biotechnology, gene therapy, treat the person born with the hereditary disease. What does the gene therapy mean? Name the hereditary disease which is for first clinical gene therapy used. Mention the steps involved in gene therapy in treating disease. Explain recombinant vaccine. Explain the type. Write the types of following ELISA test. PCR useful tool for yearly diagnostic infection disease. Elaborated. How is amplification gene sample interest of carried out the using the PCR, distinction between normal cell and tumor cell cancer. So 5 மார்க்கில் இது இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து சாப்டர் 10 வந்து பார்த்தோன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். இதில் வந்து பார்த்தோன்னா பீடியோஜெனிசிஸ் மென்ஷன் 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், ஹேபிட்டட், ecological needs, accumulation, list out the intrinsic factors, eccentric factors in population of regulation, difference between eurytherms and sternothems, explain adaptation atavism in examples, difference between J and S step curves, explain the properties of soil, explain the population density, natality, mortality. ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடியது, பொது தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. explain the population density, natality and mortality, explain the growth models of curves, difference between tender and tega biomass. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், கோ எக்ஸ்டென்ஷன்ஸ். இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் சென்னை நம்பர் ஆஃப் dove increase in for cow, what type of habitat loss of defined, what is endemism, what are the factors derived habitat loss, write the 3 levels of biodiversity, list out any 5 causes of biodiversity losses, what is gene bank, red data bank, what do you know about in, what is endangered species, explain the example, why do you find a decrease in biodiversity distribution if you more tropic towards in poles. அடுத்து பார்த்தீங்கன்னா give the reason for richness of biodiversity in tropic, what is mass extinctions, how will you encounter zone of extinctions in for the nature future, enumerate the steps to taken in prevent it, compare the contrast in situ and ex situ conservation in northeastern state of cultivation threat in biodiversity. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு சாப்டர் 12ல் environmental issues, what is biomagnification,
What is smug? How is a harmfulness? Expand. CFC, AQI, PAN. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி வாட் ஆர் த சொல்யூஷன் டாக்ஸிக் டெவலப் இன் அவர் ஓசோன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹவு டஸ் த ரீசைக்ளிங் ஹெல்ப் இன் ரெடியூஸ்டு பொல்யூஷன். ரைட் த ஃபாலோயிங் கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்டர், ஈகோஸ் அண்ட் டாய்லெட். வாட் ஆர் த கால்டு மெடிசினல் வேஸ்ட், ஹவு டு ரெடியூஸ் எக்ஸ்பிளைன். How to the manage the radioactivity waste. We are polluting water resource. What will be consequence of water pollution on the organism? Write about the effective chemical used in field of agriculture. Explain the eutrophication, algal blooms. Write a note of municipal waste, industrial waste, agricultural waste. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ நமக்கு மாவட்டம் முழுவதும் ஒரே மாதிரியான பொதுவான வினாத்தில் தான் வந்து பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அதனால் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.